ஹலோ மக்களே, இவ யார் தெரியுமா? எங்கள் வீட்டோட அக்கா சுண்டக்கா. சுண்டக்காவில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னென்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபினோட லெவல் அதிகமாகும். பிளட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது. இனி ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அதாவது இதில் ஒரு டைம் காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் தோரோடு, அதாவது வேரோடு பிடுங்கி போடணும்னு அவசியம் இல்லைங்க. பாதி கட் பண்ணி விட்டால் போதும். திரும்பவும் இவ துளிர்த்து நமக்கு நிறைய சுண்டக்காய் தருவா, நிறைய பெனிஃபிட் தருவா. நம்ம உடம்ப நல்லா பார்த்துப்பா. சுண்டக்காய் சாப்பிட்றதுனால அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், எங்கள் வீட்டில் நிறைய இதை சுற்றி இப்படி இது ஃபுல்லாக சுண்டக்காய் தான் போட்டிருக்கேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பறித்து குழம்பு வச்சோம், சுண்டக்காய் புளிக்குழம்பு. இப்போ திருப்பியும் வைக்கிற அளவுக்கு வந்துட்டா. இன்னும் ஒரு 1 வீக் விட்டோன்னா நிறைய வந்துடுவா. செடி ஃபுல்லாக பூ, செடி ஃபுல்லாக பிஞ்சு, அப்படி நிறைய. அதனால் உங்கள் வீட்லேயும் சுண்டக்காய் செடி இருந்துச்சுன்னா ஒரு டைம் காய்ச்சி முடித்து அறுவடை பண்ணதுக்கப்புறம் உடனே தூரோடு வேரோடு பிடுங்கி போடாமல் கட் பண்ணி விடுங்க. அவள் உங்களுக்கு திருப்பியும் காய் தருவா.